ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவிலியர் வேலைவாய்ப்பு குறித்தான அறிவிப்பை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு செவிலியர் வேலைவாய்ப்பு குறித்தான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. 3% மருத்துவ இடஒதுக்கீட்டின் கீழ் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம். விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவத்துறையில் மருத்துவச்சி கிராம சுகாதார செவிலியர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தமிழ்நாட்டில் விளையாட்டு மற்றும் விளையாட்டு வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டின் சார்பாக ஒலிம்பிக் பிற சர்வதேச அளவிலான போட்டிகளில் தேசிய மாநில அளவில் பங்கேற்று பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு அரசு துறைகள் பொது நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருது. விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகள் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு கீழ்காணும் விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிக்கப்பட்ட ஆண்டிற்கு முந்தைய கடந்த 5 ஆண்டுகளில் பெறப்பட்ட விளையாட்டு சாதனைகள் மட்டுமே தகுதியானவையாக கருதப்படுது. குழு விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் குறைஞ்சபட்சம் 50% போட்டிகளில் பங்கேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச விளையாட்டு கூட்டமைப்பால் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுதோறும் நடத்தப்படும் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள், 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை IOCயால் அங்கீகரிக்கப்பட்ட ISFஇன் கீழ் நடத்தப்படும் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் போட்டிகள், 4 ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது IOCயால் அங்கீகரிக்கப்பட்ட ISFஇன் கீழ் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிகள், தெற்காசிய கூட்டமைப்பு விளையாட்டுப் போட்டிகள், பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள், சர்வதேச பார்வையற்றோர் விளையாட்டு சங்கம், காது கேளாதோருக்கான சர்வதேச விளையாட்டு குழுவால் ஏற்பாடு செய்யப்பட்ட உலக விளையாட்டுகள் மற்றும் காது கேளாதோர் விளையாட்டுகள், தேசிய அளவிலான போட்டிகளில் தேசிய விளையாட்டுப் போட்டிகள், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளால் நடத்தப்படும் தேசிய சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டிகள், மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்கள் நடத்தும் போட்டிகள், போட்டிகளின் அனைத்து நிலைகளிலும் சீனியர் அளவிலான போட்டிகள் மட்டுமே தகுதியான போட்டிகளாக கருதப்படுது. விளையாட்டு வீரர்கள் தங்கள் விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் பின்வரும் தேதிகளில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளமான www.sdat.tn.government.in இந்த வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்ய சொல்லியிருக்காங்க. இணைய வழியில் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 11/4/2026. வாய்ப்பும் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க விண்ணப்பம் செஞ்சுக்குங்க. நன்றி.